ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஓகே ரைட். என் வாய்ஸ் இப்போ கரெக்டாக கேட்குதா? வாய்ஸ் கேட்குதுங்களா? யாராவது ஒரு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. ஓகே. ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு திடீர்னு அந்த டைம்ல. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சண்டே டைம்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பிஸியான டைம்ல ஃபேமிலி டைம் ஆக்சுவலி இது ஃபேமிலியாக இருக்கும், பட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நானுமே ஸ்பெண்ட் பண்ணலான்னு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வெரி ஹாப்பி. ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட் அண்ட் கிட்டப், அதுதான் நம்மளோட டாபிக். கரெக்டா? நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டிடுறேன் என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்ட்டு. அதான் தெரியும் இல்லையா? ஒன் செகண்ட் எடுத்துடுறேன். ஸோ இதான் இல்லையா? இதான் நான் சும்மா டிசைனாக போட்டு வச்சிருக்கேன். பட் லார்ஜ் கான்செப்ட் இருந்தது கிட் அண்ட் கிட்டப். இதுதான் வந்துட்டு நீங்க பார்க்குறதா சொல்லியிருந்தேன் நேற்று. அண்ட் இதுதான் டாபிக் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் தான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. இது 1 hour கிளாஸ் தான். இது ஜஸ்ட் 1 hour, அது கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஹப்பு தான் இது. ஓகே, ஜஸ்ட் கூகுள் டிரைவ் மாதிரி ஒரு கான்செப்ட் இது. இதுதான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். எப்படி இதை கிட்னா என்ன கிட்டப்னா என்ன, ஒரு எம்பாய்டரி இன்ஜினியர்ஸ் எப்படி வந்துட்டு கிட்டப் யூஸ் பண்றது, அது எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ற இடங்களையும் சரி, நம்ம பர்சனலா ஒர்க் பண்ண போதும் சரி, எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இதான் அதோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா எனக்கு? எனக்கு இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது எனிதிங்? ஓரளவுக்கு பேசிக்ஸா தெரியுங்கண்ணா. ஆஹ் இங்க கிட்ல இருந்து கிட் ரெப்போல இருந்து கிட்டப்க்கு எப்படி அப்லோட் பண்றது, எப்படி லோக்கல் கிட்ல எப்படி நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தெரியும். அதுதான் நானும் சொல்லித் தர போறேன். ரொம்ப சிம்பிள். நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகே. நானும் பேசிக்ஸ் தான். நானும் பேசிக்ஸ் கத்து வச்சிருக்கிறேன் நானே. அதாவது ஒர்க் பண்றதுக்கு தேவையான இது கத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சாலே போதும் நமக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? இல்லை இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு யாராவது சொல்லிட்டு இருக்கீங்களா? கிட்னா என்னன்னு தெரியாதுன்னு பார்த்துருக்கீங்களா யாராவது? ஓகே ரைட். ஸோ ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன. ஓகேவா? ஏன்னா நான் இப்போ அப்கமிங் கிளாஸஸ் நிறைய கிளாஸ் எடுக்க போறேன், ஆன்லைன் கிளாஸஸ். எல்லாத்துலயுமே கிட்டப் கேட்க போறேன் நான் இப்போ. அதான் ஐடியா. எல்லாத்துலயுமே கிட் அண்ட் கிட்டப் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்ல கோடிங் ஷேர் பண்றது வந்துட்டு ரொம்ப ட்ராக் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய பேருக்கு. குரூப்ல எப்பயும் அவங்க இருந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கோடிங் கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இதே கிட்டப்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹப்ல மாதிரி ஒரு கோடிங் போட்டுட்டோம்னா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை, இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் கூட இருக்கு. அது அது ஒரு பார்ட் அவ்வளவுதான். பட் நிறைய விஷயம் நீங்க இதுல செய்யலாம். உங்களுக்கு முக்கியமாவே நிறைய இதுல இருக்கு பார்க்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்சே ஷேர் பண்றேன் இன்னைக்கு நான். ஓகேவா? ரைட். ஸோ கிட்னா என்னன்னா ஜஸ்ட் லைக் அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஜஸ்ட் கூகுள் டிரைவ் மாதிரி அது. ஓகே. ஸோ கிட் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா ஜஸ்ட் ஒரு கூகுள் டிரைவ் அது, அவ்வளவுதான். இப்படி கூகுள் டிரைவ்ல வந்து நீங்க ஃபைல்ஸ், இப்போ உதாரணத்துக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிரைவ் ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா அதுவுமே ஒரு ஒரு இதுதானே. சும்மா ஒரு கூகுள் ஷீட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் பிளாக்கா இருக்கும். நான் பிளாக்ல தீம் யூஸ் பண்றேன். Okay, அதனால பிளாக்கா இருக்கும். என்னக்கா பரவாயில்ல, வாங்க மாத்திக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்துட்டேருங்க. 1 செகண்ட்.
ஹலோ, வாய்ஸ் கேட்கலையா? கேக்குதுண்ணா. நம்ம டிக்டேஷன் கேட்கலையா? கேட்கலண்ணா. ஓகே, ஐ திங்க் சம் ப்ராப்ளம். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னாக்கா, இந்த ஐ திங்க் மைக் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கூகுள் டிரைவ்ல வந்துட்டு ஒரு ஷீட் கிரியேட் பண்றோம் நம்ம. என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கிட்டப்னா என்ன இருக்கும் அப்படின்ட்டு சிம்பிளா புரிய வைக்க ட்ரை பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ கிட்டப்னா இப்போ கூகுள் டிரைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கூகுள் டிரைவ்ல ஷீட் கிரியேட் பண்றேன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஷீட்ல வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு ஃபைல் எடிட் பண்றேன். லைக் உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் செல்ல வந்துட்டு இந்த ஹாய்ன்னு வைக்கிறேன். ஒரு ஹாய்ன்ற ஒரு பேரை வந்து ஃபர்ஸ்ட் செல்ல டைப் பண்றேன். இது ஒரு வெர்ஷன் பார்த்தாங்க, சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இதே நாளைக்கு ஓகே அடுத்த நாள் இல்லை சம்டேஸ் ஆஃப்டர் சம்டேஸ்ல வந்துட்டு இங்க இன்னொரு பாயின்னு சொல்லி இன்னொரு செல்ல எழுதுறேன். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா, அது லிமிட் வச்சிருப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன்ல வந்து இதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேல பெரிய சேஞ்ச் எதாவது பண்ணீங்கன்னா அடுத்து இன்னொரு வெர்ஷன் டெவலப் ஆகும். ஸோ ஒரு சேஞ்ச் ஒரு வெர்ஷன், இன்னொரு சேஞ்ச் இன்னொரு வெர்ஷன், அது மாதிரி ஒரு வெர்ஷன் டெவலப் ஆயிட்டு இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்றீங்க, சேவ் ஆயிட்டு ஒரு வெர்ஷனா இருக்கு. நாளைக்கு இன்னொரு பெரிய சேஞ்ச் பண்றீங்க, அது சேவ் இன்னொரு வெர்ஷனா இருக்கும். அப்ப நேத்து என்ன பண்ணீங்கன்றது நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். புரியுதுங்களா? ஹிஸ்டரி நீங்க பாத்துக்க முடியும். ஸோ இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட். வெரி சிம்பிள். இது எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? புரியுது இல்லையா? வெரி சிம்பிள். ஜஸ்ட் லைக் கண்டென்ட் மாதிரி வச்சுக்கலாமே. நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்ற கண்டென்ட், ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்ற கண்டென்ட், அதுதான் கிட்டப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், வேற ஒன்றும் கிடையாது. இதே விஷயத்தை தான் கோடிங்லயும் பண்றாங்க. என்ன சொல்றேன் புரியுது இல்லைங்களா? கோடிங் அதுதான் பண்ணுவாங்க. இல்ல நிறைய விஷயம் இருக்கு, பிரான்ச் இருக்கு, மெர்ஜ் இருக்கு, புல் இருக்கு, செக் அவுட், நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் போக போக பார்க்கலாம். பட் மெயின் ஐடியா வந்துட்டு இதுதான். என்ன சொல்றேன் புரியுதுங்களா? இன்னைக்கு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் தெரிவிக்கிறேன் பாருங்களேன், சும்மா ஒரு புரிய வைக்கிறேன். ஆம், இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபோல்டர் சும்மா ரைட் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸ்னு எடுத்துக்கிறேன், இந்த கோட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுல வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று ரைட் பண்றேன். என்ன ஃபோல்டர்? பிக். அதுக்கான கோடிங் நான் பண்றேன். ஓகே, பிக்ன்ற ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு ஐசிக்குள்ள போயிட்டு நான் ஒரு கோடிங் பண்றேன். எல்இடின்ற ஒரு கோடிங் நான் ப்ராஜெக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பண்ணிட்டேன் இதை. நாளைக்கு எல்இடிக்கு அடுத்து வந்துட்டு பட்டன் கோடிங் பண்றேன். ஸோ இன்னைக்கு எல்இடி கோடிங் பண்ணேன், நாளைக்கு பட்டன் கோடிங் பண்றேன். ஓகே, அப்ப இது ஒரு வெர்ஷனா ஸ்டோர் ஆகும், இது இன்னொரு வெர்ஷனா ஸ்டோர் ஆகும். என்ன சொல்றேன் புரியுது இல்லையா? கிட்ட அப்ப நீங்க ஹிஸ்டரி ஃபுல்லா நீங்க பாத்துக்க முடியும், என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஃபுல்லா நீங்க பாத்துக்கிறதுக்கு கிட்டப்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாட் ஓன்லி ஃபைல்ஸ், ஃபோல்டருக்குள்ளே நீங்க பாத்துக்கலாம். லைவா செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு லைவ் நான். ஓகே, எப்படிலாம் வந்துட்டு ஃபைல் ஸ்டோர் ஆகுது, சேஞ்சஸ் எப்படி கமிட் பண்றது, புஷ் பண்றது, என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு புரிய வைக்கும். ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு ரைட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஐடியா ஓகே, இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும், கிட்னா வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, அதோட மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஈஸியா வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ரைட். ஸோ முதல் ஸ்டெப் வந்துட்டு நான் சப்ளிம்னு ஒன்று எடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட் எடிட்டர். இது நோட் பேட் மாதிரி இது எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிட் அப்படின்னு இருக்கு, இன்னொன்று வந்து கிட்ஹப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் என்ன சொல்றதுன்னா, இது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சாஃப்ட்வேர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது நீங்க இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இது. ஓகேவா? இது இந்த ஹப்ன்றது என்னன்னா ஒரு சர்வர், அது கிளவுட் சர்வர் மாதிரி. இப்போ நான் சொன்ன அந்த கூகுள் டிரைவ் மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. விஷுவலா நீங்க பார்க்கலாம் என்ன இருக்கு, இந்த கிளவுட் சர்வர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கோடிங் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வந்துட்டு இல்லை, நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ் மூலியமா பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்றக்கூடிய அந்த கோடிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கமிட் பண்றது, அமெண்ட் பண்றது, புஷ் பண்ண முடியாது, கமெண்ட் பண்றது, அது மாதிரி நிறைய விஷயம் நீங்க வந்துட்டு பண்ணிட்டே இருக்கலாம் இந்த கிட் யூஸ் பண்ணி. ஓகேவா? இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் கூகுள் டிரைவ் மாதிரி இது, கிட்டத்தட்ட இது. ஓகே, கூகுள் டிரைவ் கான்செப்ட் இது. ஸோ கூகுள் டிரைவ் என்ன பண்ணுன்னா, சரி கிட்டப் என்ன பண்ணுறதுன்னா, இந்த கிட்ன்றதுனா லோக்கல் நம்ம சிஸ்டம்ல இருக்கும். இது லோக்கல் கான்செப்ட் இது. ஓகே, லோக்கல்னா நம்ம சிஸ்டம்குள்ளே எல்லாம் இருக்கும். நம்ம லோக்கல்ல இருந்து உள்ள புஷ் பண்ண கிட் ஹப்புக்கு போகும். அதுதான் கிளவுட்ல இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ரிமோட்னு சொல்லுவாங்க. இந்த பேர் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த வந்துட்டு இந்த கிட்டப் யூஸ் பண்றவங்க லோக்கல் ரிமோட் ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல்ன்ற யார் அப்படின்னாக்கா, நம்ம சிஸ்டம்ல இருக்கிறதா லோக்கல் நம்ம சொல்லுவோம். ரிமோட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கிளவுட்,
அதான் ரிமோட். இந்த 2 வேர்ட நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு இதான் அதோட மெயின் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த கிட்ட ஃபர்ஸ்ட் நம்மளா புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு கிட்டப் இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கிட்டப்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து கிட்டப்ல நம்ம லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம பண்ற கோடிங்கை புஷ் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்க ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் வந்துட்டு நான் பண்றேன், எப்படி பண்ணா கிளவுட்ல தெரியுது, இப்போ இங்க பண்ற சேஞ்ச் எப்படி அவங்க பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு அது எஃபிஷியன்சியா இருக்குன்றது இதை புரிஞ்சுக்க முடியும் உங்களால. வெரி சிம்பிள். ஸோ முதல் ஸ்டெப். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 எழுதிக்கலாமா? ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும்னா அதான் நான் அந்த டாபிக்ல எழுதியிருப்பேன். ஸ்டெப் என்னன்னா இன்ஸ்டால் கிட்டப் கிட். இது இன்ஸ்டால் பண்ண நெட்ல இருந்து. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அது வந்துட்டு லாகின் பண்ணணும். லாகின் இன் கிட் ஹப். லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் பண்ண பிறகு அந்த லாகின் பண்ண கிரெடென்ஷியல்ஸை வந்துட்டு நம்ம கிட்டுக்கு கொடுக்கணும். ஓகே, கிரெடென்ஷியல்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் கிரெடென்ஷியல் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ரைட். அதை போட்ட பிறகு கோடிங் பண்ணி கோட் பண்ணிட்டு தென் கமாண்ட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டைரக்டா கமிட், ஓகே, கமிட், புஷ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக எல்லாமே இந்த 3 ஸ்டெப் மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்ட போது அதுக்கடுத்து எல்லாமே ஒண்ணா இருக்கிறதா. நடுவில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ரெப்போ கிரியேட் பண்ணணும் நம்ம. ரெப்போ. ஓகே, அது ஒன்று விஷயங்கள் இருக்கு. அதான் ஒன்றா பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஓகே, ஸோ முதல் ஸ்டெப் என்ன செய்யணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு லாகின் கிரியேட் பண்ணணும். அதாவது கூகுளுக்கு போயிட்டு கிட் அப்படின்னு டைப் பண்ண போயிட்டு கூகுளுக்கு போயிட்டு கிட் அப்படின்னு டைப் பண்ணா போதும். வெறும் கிட் டைப் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிட்ட டவுன்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து கிட்டப் லாகின் கிரியேட் பண்ணணும். இதான் 2 விஷயங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிட்ட டைப் பண்ணிட்டு இதுல டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு 64 பிட் கிட் ஃபார் விண்டோஸ் செட்டப் இருக்கு இல்லையா, இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். ரொம்ப பெரிய ஃபைல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஃபைல் தான். டவுன்லோட் ஆயிரும் சீக்கிரமாவே உங்களுக்கு. இதுதான் உங்க சிஸ்டம்ல லோக்கலா கோடிங்க வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் மெயின். கிட் தான் மெயின். கிட் ஹப் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கிளவுட்ல காட்டுமே தவிர்த்து மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இதான் ஒரு கான்செப்ட். ஸோ முதல் ஸ்டெப் டவுன்லோட் பண்றோம் பார்த்துக்கலாம். எஸ், டவுன்லோட் ஆயிடுச்சுங்க நமக்கு. சரிங்களா? ரைட். இப்போ ஷோயிங் ஃபோல்டர்ல போயிட்டு நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதை இன்ஸ்டால் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால நான் இன்ஸ்டால் ஸ்டெப் போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னென்ன பண்றேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் 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 எதுவுமே நீங்க மாத்தக்கூடாது. இதுல எதுவும் நீங்க மாத்திராதீங்க. டிஃபால்ட்டாக சரி அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது எதுவும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் எதுவும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால் வரைக்கும் போய்க்கிறேன். எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே டிஃபால்ட்டாக அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். தட்ஸ் இட். ஸோ நெட்ல டவுன்லோட் பண்றீங்க. நெக்ஸ்ட் 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 அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் ஆயிரும். வெரி சிம்பிள். வேற எதுவும் நீங்க பே வைக்க தேவையில்லை. தட்ஸ் இட். இன்ஸ்டால் ஆயிரும் உங்க சிஸ்டம்ல. நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இவ்வளவுதான். கிட் வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இது ஒண்ணு முடிச்சிட்டீங்க இல்லையா, அடுத்து வந்துட்டு கிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது திரும்ப கிட்னு டைப் பண்ணுங்க. கிட்டப் டைப் பண்ணிக்கோங்க. நான் கிட்னு டைப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு போக வசதியா இருக்கும். கிட்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி கீழே வந்து கிட்டப் இருக்கு பாத்தீங்களா, கிட்டப். ஸோ இதான். இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஏன்னா நீங்க லாகின் பண்ணிருக்க மாட்டீங்க. இது சும்மா ஜஸ்ட் ஒரு கூகுள் லாகின் பண்ற மாதிரி தான். நார்மல் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட அக்கௌண்ட் இங்க இருக்கு. என்னோட ரெபாசிட்டரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் லாகின் பண்ணிட்ட பிறகு எம்டியா இருக்கும் உங்களுக்கு. இது லாகின் பண்றது பெரிய விஷயம்லாம் இல்லை. நார்மலா வந்துட்டு இந்த கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் லாகின் பண்றீங்க இல்லையா, அதே ஸ்டெப் தான் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். வேற ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இருக்காது. வெரி சிம்பிள். ஸோ இதுல லாகின் பண்ணிட்ட பிறகு தான் விஷயமே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. 2 ஸ்டெப் புரியுது இல்லைங்களா? முதல்ல கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கிட்டப்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் ஸ்டெப். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா என்ன பண்ணிருக்கிறேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா சொல்லுங்க. டீட்டெயில வேற மாதிரி நான் சொல்றேன். டவுட் இருக்குங்களா? இருக்காது?
இது வரைக்கும் சொன்ன விஷயங்களா புரியுதுண்ணா. புரியுது? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டீங்க. கிட்டப்ல போய் லாகின் பண்ணி நீங்க இந்த மாதிரி டெவலப் எம்டிஆர் இருக்கு, உங்களுக்கு எதுவுமே இருக்காது, பட் இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. ரைட். இப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, விட்டுலாம். இப்போ நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஓகே, இங்க கிளிக் பண்ணிட்டு இவர் ரெபாசிட்டரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் நான் பர்சனல் ப்ரோக்ராம், நான் பண்ண ப்ரோக்ராம் இதுதான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எதுவும் காட்டாது, எம்டிஆர் இருக்கும். புதுசாக நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நியூவை கிளிக் பண்ணிட்டு, ரைட், நியூ கிளிக் பண்ணிட்டு இந்த ரெபாசிட்டரி நேம் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஆன் மை ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஃப்ரீ கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் எதாவது வேணும்னா நீங்க எழுதிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது பப்ளிக்கா ஃபர்ஸ்ட் வச்சிருங்க, அதுக்கப்புறம் அது வேணும்னா நீங்க பிரைவேட் ஆக்கிக்கலாம். ஓகே, நான் என்னோட ரெபாசிட்டரி பிரைவேட்டா வச்சிருக்கேன். வேணும்னா நீங்க பப்ளிக்கா வச்சு நீங்க யூஸ் பண்றதா பண்ணிக்கலாம். ஆட் ரீட்மி ஃபைல்ஸ் வேணா நீங்க பண்ணிக்கலாம், இல்ல தேவையில்லை. அது எதுக்கு நான் போக போக நான் சொல்றேன், இப்போ எதுவும் கொடுக்கல. அதுக்கு அடுத்து கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறேன், கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ண பிறகு அவ்வளவுதான், கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ரெபாசிட்டரின்றது என்னன்னா ஒரு ஃபோல்டர், அது அவ்வளவுதான். ஜஸ்ட் இமேஜின், அவ்வளவுதான், ஒரு ஃபோல்டர் அது. ஓகேவா? இப்போ எப்படி கூகுள் டிரைவ்ல வந்துட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உள்ள நீங்க ஃபைல்ஸ் போடுறீங்க இல்லையா, அது மாதிரி கிட்டப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய எல்லா கோடிங்ஸும் இதுல நீங்க போட்டுக்கலாம். இதான் கான்செப்ட். அதே மாதிரி நீங்க எத்தனை ஃபோல்டர் வேணா கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம், எத்தனை ரெப்போ வேணா கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம், என் நம்பரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டே போகலாம், என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் உள்ள போட்டுட்டே போகலாம். இதான் கான்செப்ட். ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நமக்கு ரெபாசிட்டரி தான், அந்த ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பார்க்கறதுக்கு இது ஒரு மாதிரியா இருக்கும். நமக்கு வேண்டியது என்னன்னா, இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் தான் தேவை நமக்கு. இந்த லிங்க்ல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, github.com, உங்களோட யூசர் நேம், நீங்க லாகின் பண்றப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுருப்பீங்களா, அது யூசர் நேம் வந்திருக்கும். அண்ட் அதனுடைய பேர், அந்த ரெபாசிட்டரியோட பேர், அவ்வளவுதான். இப்போ என்ன ஸ்டெப்னா, இந்த காப்பி பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா அந்த லிங்க் காப்பி ஆயிரும். காப்பி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம கிட்ட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ என்ன பண்றேன்னா, ரிமோட்ல இருக்கு இந்த விஷயம். இந்த விஷயம் ரிமோட்ல இருக்கு. ரிமோட்ல என்ன சொல்றேன், கிளவுட்ல இருக்கு, நெட்ல இருக்கு அந்த ரெபாசிட்டரி. அதே என்னுடைய லேப்டாப்புக்கு இழுக்கணும். என்ன சொல்றது இல்லையா, லேப்டாப்புக்காக இழுக்கணும். இழுக்குன்ற அப்படிங்கிறது என்ன, க்ளோடிங் சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதாவது ரிமோட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி எனக்கு ஒண்ணு இங்கே வேணும்னு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அது எப்படி பண்றதுன்னா, ஒரே கமாண்ட் தான், வேற எதுவும் போட தேவையில்ல, சிம்பிள். எப்படின்னா, பிக்கர்ல போயிட்டு எனி ஃபோல்டர், உங்க சிஸ்டம் ஏதாவது ஃபோல்டர் ரைட் பண்ணிக்கோங்க, என்ன ஃபோல்டர் ரைட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ பிக் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, ஆன்லைன் கிளாஸுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா, இதை ஃப்ரீ கிளாஸ்ன்னு மாத்திக்கிறேன் பேரை. ஓகே, என்ன பேரை வச்சுக்கலாம் நீங்க. என் லேப்டாப்ல என்ன பண்றேன்னு புரியுது இல்லையா, கிளவுட்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்துட்டு என் லேப்டாப்பை கொண்டு வர பாக்குறேன் இப்போ, அவ்வளவுதான். நான் கிளவுட்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், அந்த ஃபோல்டரை என் லேப்டாப் கொண்டு வரேன். அதுல என் லேப்டாப்ல என்ன பண்ணலாம், அங்கேயே மாறணும். அதான் என்னோட ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ கூகுள் டிரைவ் கான்செப்ட் மாதிரி, புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ ஃப்ரீ கிளாஸ்க்குள்ள போயிட்டு என்ன பண்றேன்னா, நான் ரெடி பண்ணிடுறேன். இதெல்லாம் நேற்று செஞ்சு பார்த்துறதுனால அப்படியே இருக்காது, ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண போறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ஃபுல்லா கோடிங் நம்ம வந்துட்டு அந்த கிட்ட யூஸ் பண்ண போறோம். ஃபுல் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான், அதான் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணீங்க பழகிப்பீங்க. இந்த லினக்ஸ் யூசர்ஸ்லாம் தெரியும், நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க, லினக்ஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போறோம். ஸோ சிஎம்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த பாத்துல அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும், லைக் திஸ், இந்த மாதிரி. பாத்தீங்களா, நியூ வால்யூம், சாரி, பர்சனல் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் கோடு ஃப்ரீ கிளாஸ், அந்த பாத் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. நம்ம ஆரம்பத்துல சிடி போட்டு நம்ம டைரக்ஷன் வழியா போய் கொண்டு வரலாம், நான் அதெல்லாம் பண்ணல. அந்த அந்த பாத்து கிளிக் பண்ணி அப்படியே கொண்டு வந்தேன், சிம்பிளா இருக்கும், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றேன்னா, கிளவுட்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன் நான் எனக்கு கோடிங் பண்றதுக்காக. அந்த கோடிங்கோட ஃபுல் இதை வந்துட்டு என்னுடைய சிஸ்டம்க்கு கொண்டு வரணும். அது எப்படி பண்றதுன்னா, ஒரே கமாண்ட் தான், கிட் குளோன், அவ்வளவுதான். குளோன் அப்படின்னா அங்க என்ன இருக்கோ, ஓகே, என்ன அங்க ரெபாசிட்டரியில என்ன வச்சிருக்கணும் அது அப்படியே இங்க வரும். ஓகேவா? கிட் குளோன் கொடுத்துட்டு அந்த லிங்கை கொடுத்தீங்க, அவ்வளவுதான். என்ன தெரியுது, இந்த லிங்க் காப்பி பண்ணலாமே. காப்பி Ctrl+C கொடுத்துட்டேன், காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன். என்ட்ரு கொடுத்தா போதும். பாத்தீங்களா, வார்னிங் appear to clone empty